மாண்புமிகு எதிர்க்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இட் வாஸ் வெரி ரிசெப்டிவ். அவர் வந்து ஹி நியூ தட் வி ஆர் கம்மிங் அண்ட் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது நாங்கள் எந்த விஷயம் குறித்து பேச போறோம் அப்படின்னு. அது குறித்து அவர் அவரோட தேர்தல் அறிக்கையில சில விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா எங்களோட மெயின் இது வந்து ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம், அப்புறம் நிலம் இல்லாத தலித் மக்களுக்கு சிறப்பு உட்கூறுநிதியிலிருந்து நிலங்கள், அப்புறம் தலித் பெண்கள் பாதுகாப்பு, இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இதுதான் நாங்க பேசணும், அந்த விஷயம் கொடுத்துருக்கோம். இவர்கள் எல்லாமே மற்றவர்கள் எல்லாமே எங்களோட ஒர்க் பண்றவங்க. ஸோ அவங்க என்னென்ன பேசுவாங்க, என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஜெய்பீம். இன்றைக்கு இந்த சந்திப்பு திரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பு மிக முக்கியமானது, வரலாற்று ரீதியானது. இதில் வந்து தலித் இன்டலெக்சுவல் கலெக்டிவ், தலித் அறிவுசார் குழுமம் சார்பாக குறிப்பாக 2-3 விஷயங்களை முன்வைக்கப்பட்டது. ஒன்று, வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற காரணமும், அப்படி வாய்ப்பு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று என்னவென்றால், திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சிறப்பு கூறு திட்டம், அதாவது SC/ST சப்ளான் என்ற ஒரு திட்டத்தை ஒரு கண் துடைப்பாக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த சட்டத்திற்கு மாற்றாக வேறு அந்த சட்டத்தை ஒரு நல்ல ஒரு பலனுள்ளதாக, நல்ல ஒரு அழுத்தமுள்ள ஒரு சட்டமாக மாற்ற வேண்டும். கே. பழனிசாமி என்னும் நான்